வணக்கம் மக்களே. காசாவயல் கண்ணன் கதைகள் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவன் ஒரு ஏழை சிறுவன். வீடு வீடாக போய் துணிகளை விற்று அதனால் வர்ற பணத்தை கொண்டு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு படிச்சுட்டு வந்தான். காலையில் தெரு தெருவாக சுற்றி விற்றுட்டு அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவான். பசியில் அலைகிற நாட்களில் குரலே தொண்டையை தாண்டி வராது அவனுக்கு. ஒரு நாள் அப்படித்தான் பசியோடு பக்கத்து ஊரில் துணி விற்றுக்கிட்டு இருக்கும்போது அவனால் நடக்க முடியல. தன்னோட பாக்கெட்டை துழாவி பார்க்குறான். கையில் தட்டுப்பட்டது சில நாணயங்கள் மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா யோசிக்கிறான். வெக்கத்தை விட்டு ஏதாவது ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தான். கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச வீட்டோட கதவை தட்டினா அங்கே திறந்தது ஒரு இளம்பெண். அவளை பார்த்ததும் வெக்கத்தில் இவனுக்கு குரலே வர மறுத்துருச்சு. சாப்பாடு கேட்குற எண்ணத்தை கைவிட்டுட்டு, ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அவனை ஏற இறங்க பார்த்த அந்த பொண்ணு அவன் ரொம்ப கடுமையான பசியில் இருக்கிறத அவனோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டா. உடனே உள்ளே போய் ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறா. பாலை மெதுவாக குடித்து முடிச்சினான். ஏங்க இதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதையும் தர வேணாம். ஒருத்தருக்கு அன்போடு ஒன்றை தரும்போது அதுக்கு பதிலாக எதையும் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க என்றால் அந்த பெண் கனிவோடு. அப்படின்னா என்னோட அடி மனசுலேருந்து உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவன். ஆண்டுகள் பல கடந்துருச்சு. அன்றைக்கு அழகு தேவதையாக இருந்த அந்த பொண்ணு இன்றைக்கி படுக்கையில் வீழ்ந்த நோயாளியாக இருக்கா. அவளுக்கு வந்திருக்கிற விசித்திரமான நோயின்னு சொல்கிறாங்க. என்னன்னே தெரியலை. உள்ளூர் மருத்துவர்கள்லாம் கைவிரிச்சிட்டாங்க. நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கும் பல மருத்துவர்கள் வந்து சிகிச்சை பார்த்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைசியில் அவளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பிரபல மருத்துவ நிபுணரும் அந்த மருத்துவமனையோட தலைமை மருத்துவருமான டாக்டர் ஹாவெட் கெல்லி அப்படிங்கிறவர் வந்தார். வந்ததும் அவரோட அறையில் அமர்ந்து இந்த நோயாளியோட கேஸ் ஷீட்டை படிக்கிறார். அவருடைய புருவம் சுருங்கியது, கண்கள் மின்னின. அவள் எந்த நகரத்திலிருந்து வந்திருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாற்காலியை விட்டு எழுந்து அவளோட அறைக்கே ஓடி போய் பார்த்தார். அவளை பார்த்தவுடன் அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. திரும்பவும் தன்னோட அறைக்கு திரும்பி வந்துட்டார். அன்னையிலிருந்து அவளுக்கு பிரத்யேகமாக அக்கறை எடுத்துக்கிறார். தினம் நேரில் போய் சிகிச்சை கொடுக்குறார். பெரும் போராட்டத்துக்கு பின்னாடி அவள் பூரணம் குணமடைஞ்சிட்டான். தனக்கு தலைமை மருத்துவரே நேரில் வந்து சிகிச்சை தந்தது அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா எவ்வளவு அதிகமாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு பயப்படுறான். இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்கிறாரு, பில்லை நான் பார்த்த பிறகு தான் அந்த பெண்மணிகிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கட்டளை போட்டிருக்காரு அந்த டாக்டர். பில்லு வந்துருச்சு. அதை வாங்கிய மருத்துவர் அதில் ஏதோ எழுதுகிறாரு. அவள் அறைக்கு அதை அனுப்பி விடுறாரு. பில் இருந்த உரையை பார்த்தா அந்த பொண்ணு, இந்த பில் தொகையை முழுசுமாக செலுத்தி முடிக்கணும்னா என்னோடய ஆயுள் முழுக்க செலுத்தினாலும் பத்தாது போல இருக்கே அப்படின்னு எண்ணுனா நடுக்கத்தோடைய அந்த கவரை பிரித்து பார்த்தா உள்ளே அந்த பில்லில் டாக்டர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஒரு டம்ளர் பாலுக்கு ஈடாக இந்த பில்லுக்கு முழு கட்டணமும் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கோ ஒரு நாள் பசியில் பால் வாங்கி குடித்த அந்த ஏழை சிறுவனுடைய அந்த முகம் வந்து அவளுக்கு நினைவுக்கு வந்துருச்சு. இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது? அன்பின் சக்தியை உணர்த்துது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்கிற ஒரு நல்ல செயல் இன்றோ நாளையோ அல்லது பல வருஷங்களுக்கு பிறகோ நன்மையை கொண்டு வரும் என்பதே இந்த கதை உணர்த்துறது. அன்பை விதைப்பவர்கள் எப்போதும் மிக அதிகமாக அன்பையே அறுவடை செய்கிறார்கள். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.